லிங்குசாமி அவர்களை ஆர்ப்பரிக்கும் கௌசிக்குடன் மேடையில் வரவேற்போம். ஆனந்தன் சண்டை கோடி அஞ்சாம் பையா பீமா போன்ற வெற்றி திரைப்படங்களை கண்ட லிங்குசாமி இயக்குனர் அவர்கள் இந்த படத்தில் பாடல் எழுதி பாடல் ஆசிரியராக அறிமுகமாகின்றார். பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல் பாடல் ஸ்டார்ட் பண்ணி போடலாம் பார்த்தா கட்டாயம் 2 தடவை வந்து போச்சு. அதான் சரண் சாரை சொன்னேன், இது ரொம்ப குட் சைன் மாதிரி இருக்கு. ராஜா சார் வந்து பஸ் இருக்காங்க, இப்போ கரண்ட் கட் ஆகிடுச்சு. அப்படிதான் நான் பாசிட்டிவாக இல்லை. மலேசியாவுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய முதல் பாடல் எழுத சொல்லி அது எழுதி ரிலீஸ் ஆகுது. என்னுடைய மேக்ஸிமம் கிட்டான எல்லா பாடல்களுமே மலேசியாவில் கம்போஸ் பண்ணலாம். பையா, அஞ்சாம் வேட்டை மிக முக்கியமான சாங்ஸ். பையா சாங்ஸ் இங்கே கம்போஸ் பண்ணி நானும் யுவன் சங்கர் ராஜா முத்துக்குமார் முடிச்சுட்டு ஊருக்கு போய் திரும்பி வரும்போது ரேடியோவை போட்டால் எந்த சேனல் போட்டாலும் நம்ம சாங் வரும். இதனால் சீடி ஓடுதா நம்ம பாட்டு ஓடுதா சந்தேகம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு நீக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஊர். நீங்கள் கடல் கடந்து எப்பயோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தேடல் திரைக்கடல் ஓடி தரையும் கேட்டது வந்தீங்க. ஆனால் உங்களுடைய உணர்வு, உங்களுடைய மனசு, உங்களுடைய அன்பு எல்லாம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் ஆன்மா எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யாரை சந்திச்சாலும் உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த கோயிலை கும்பிடுறவங்க, உங்களுடைய ஆரம்ப காலத்தில் எங்க இருக்கு சார் தெரியும் சார். எங்கள் தாத்தா மதுரையில் சொல்றாங்க, எங்கள் ஊர் வந்து கும்போணம் பக்கத்தில் சொல்றாங்க, கடலூர் பக்கத்தில் சொல்றாங்கன்னு சொல்றவங்க நிறைய நான் பார்த்துருக்கேன். இங்கே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. சரண் சார் பேசும்போது மற்றவங்க பேசும்போது அடிக்கடி லிங்குசாமிங்கிற வார்த்தை நடந்தே இருந்துச்சு. அது லிங்குசாமி இல்லை, அது நாங்கள் சமீபத்தில் திருப்பதி செஞ்ச அந்த வேலைகள் பின்னாடி இருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு காரணம். ரஜினி முருகனும் படம் எடுத்தா கடல் தாண்டி ஒரு ஊர்ல ரஜினி முருகன் டீஸ்டாலும் வைக்கிற ஒரு படம் வந்து பிரபலம் ஆகுதுன்னா அதான் ஒரு படத்துடைய மிகப்பெரிய வேலை. இந்த படம் சார்ந்தா எனக்கு வந்து காமராஜர்